இந்த ஈரான் அமெரிக்கா வாரில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நீரிணை என்பது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா நம்ம கூட வந்து பார்த்தோம்னா சிலிண்டர் தட்டுப்பாடு 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அப்படிம்பாங்க, இது ஒரு காலத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னா கங்கை சமவெளியில் அவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்தியா மேலே நிறைய பேர் படையெடுத்து வந்திருப்பாங்க. எப்போ வந்து பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போவே இந்த ஏரியாக்கெல்லாம் டிமாண்ட் ஆயிடுச்சு. இங்கே பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும், எல்லாத்துக்கும் அது மேலே ஒரு கண்ணு. இதில் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொன்னோம்னா நீரிணை அப்படிம்பாங்க. 2 பெரிய வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுறதா ஸ்ட்ரெயிட்டு. இது வந்து லேண்ட் மாஸையும் பிரிச்சிருது. இதே மாதிரி தான் நமக்கு ஸ்ரீலங்கா இந்தியா பிரிக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சிருப்போம். இப்போ இதில் என்னன்னா, இந்த கண்ட்ரிகளெல்லாம் பெட்ரோலியம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கண்டெய்னர்லையோ ட்ரெயின்லையோ கொண்டு போனோம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்போ இங்கே நம்ம கப்பல் ஏற்றினோம்னா அழகாக இங்கே பாருங்கள் அரபிக்கடல் இருக்குது, நமக்கு குஜராத்தில் வந்து பக்கத்தில் வந்து இறக்கிடுவோம் நமக்கு. அப்போ இதன் மூலமாக தான் நமக்கு என்னென்னா முக்கியமான ஆயில் ஏற்றுமதி மற்றும் கேஸ் ஏற்றுமதி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். இதில் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% இது வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போது ஆயில் மற்றும் LNG கொடுக்குறாங்க. ஈரான் வந்து பார்த்தோம்னா வடகரையில் இருக்குது, அதாவது இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா நார்த்தில் மேலே ஈரான் இருக்குது, கீழே வந்து பார்த்தோம்னா ஓமன் இருக்குது. அடுத்து முக்கியமானது எந்தெந்த கண்ட்ரியில் அதை பயன்படுத்துகிறாங்க, அது கல்ஃப் வளைகுடா அப்படிம்பாங்க. இதே நம்ம வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம். விரிகுடா வளைகுடா வந்து சின்னதாக இருக்கும். ஸோ கல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரி, ஈரான் அதை சுற்றி இருக்கிறது, சவுதி அரேபியா, ஈராக்கு, கத்தாரு, குவைத்து, UAE இவங்க எல்லாமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட நம்ம எண்ணெய் வாங்குகிறோம், கேஸ் வாங்குகிறோம், அந்த வழியாக தான் அது வந்துட்டு இருக்கோம். இதில் ஈரானை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நார்த்தில் தான் இருக்குது, எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓமன் வந்து பார்த்தோம்னா சவுத்தில் ஷிப்பிங் லைன்ஸ் அந்த வழியாக தான் அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க அதை. அடுத்து UAE பார்த்தோம்னா LNG ஏற்றுமதி அவங்க பண்ணுறாங்க. சவுதி 37.2% அதிக அளவில் வந்து பார்த்தோம்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அடுத்து ஈராக்கும் அந்த வழியாக தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. கத்தார் பாருங்க, LNG ஏற்றுமதி கத்தார் வந்து பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக அது வழியாக பண்ணுறாங்க. குவைத்துலையும் வந்து பார்த்தோம்னா பெட்ரோலியம் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ நம்மலாம் டிபெண்டாக இருக்கோம். அதில் சைனா, ஜப்பானு, சவுத் கொரியா, இந்தியா, நம்ம எல்லாருமே அவங்கள்ட்ட தான் வாங்குகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% 50% பெட்ரோலியம் அங்கேருந்தா நம்ம வாங்குகிறோம். 50% LNG வந்து பார்த்தோம்னா அங்கேருந்தா அந்த வழியாக தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே சண்டை நடக்குது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ முக்கியமான ஒன்று இதில் என்ன கேட்கலாம்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது எந்த 2 நாட்டு கடையில், அது ஈரான் ஓமன் 2க்கு நடுவில் இருக்கக்கூடியது முக்கியமான ஒன்று. தேங்க்யூ.